வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிரியம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி, ஈஸியான ரெசிபி ஒரு செஃப் செஞ்சு காட்ட போகிறாரு. வாங்க கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். कोरिएंडर पाउडर, सॉल्ट, टर्मरिक पाउडर, कश्मीरी चिल्ली पाउडर, कड़वे, चिल्ली एंड कोकोनट. ஒரு பேனில் ஆக்சுவலாக வந்து இது எல்லாருக்குமே நம்ம செய்வோம் தான். பட் இவங்க சொன்ன சின்ன சின்ன டிப்ஸு ரொம்பவே ஈஸியாகவும் கேட்சியாகவும் இருந்தது. வாங்க என்ன டிப்ஸ் அப்படி சொன்னாருன்னு பார்ப்போம். ஒரு பேனில் கடுகு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் காஞ்ச பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொஞ்சமாக பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குறாங்க. இது பாருங்கள், இவங்க நான் இது ஆக்சுவலாக ட்ரை பண்ணி பார்த்தேன். இது ரொம்பவே வந்து ஹெவியாக இருந்தது. ஸோ நம்ம யூஸ்வலாக செய்கிற பாத்திரத்தை விட இது ரொம்ப ஹெவியாக இருந்தது, இந்த கரண்டியும் பாத்திரமும். பட் இவங்க பண்ண ஸ்டைல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவங்க வந்து கேஸ்லேருந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணாங்க. நான் அதோடய ரீசன் என்னன்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் மசாலா வந்து அடுப்பில் வச்சே போடும்போது உங்களுக்கு வந்து இது கருகிடும். அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து மசாலாவை வந்து ஒன்று லோ ஃப்ளேம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு செகண்ட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மசாலாவை ஆட் பண்ணிங்கன்னா அந்த மசாலா வந்து கருகாமல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இதில் வந்து நான் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நான் ஏன் நீங்கள் ஆட் பண்ணலாம், இதை வந்து போடாமையும் செய்யலாம், போட்டும் செய்யலாம். ஆனால் நீங்கள் போட்டு செய்யும்போது ஜஸ்ட்டு இஞ்சி பூண்டை வந்து நல்ல தின் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா செமையாக இருக்கும்னாரு. ஸோ இதில் அவர் தேங்காய் பேஸ்ட்டு, மசாலா எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விட்டதுக்கப்புறம் வேக வச்ச இந்த கருப்பு கொண்டக்கடலையை ஆட் பண்ணியிருக்காரு. இது மொத்தமாக செய்கிறதுக்கே பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டம்ஸும் ரெடியானதுன்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்து இந்த கடலைக்கறி ரெடி பண்ணிடலாம். இது ஆப்பம், சப்பாத்தி, இட்லி, தோசை, இல்லை நீங்கள் பன்னுக்கு கூட தொட்டு சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து செஃப் த்ரிலோக் வந்து நாங்கள் செஞ்சு காமிச்சார். சூப்பரான கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.